அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்த பின்பாடு அவர் மரித்திட்டாரா இல்லை ஜீவனோடு இருக்கிறாரா என்று காவலாளிகள் ஈட்டியை எடுத்து அவர் விழாவில் குத்தி பார்த்தார்கள். இதனுடைய காரியமாக யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம், அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். இப்போது உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து 2000 வருடத்திற்கு மேலாக ஆகிவிட்டது. இப்போ அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், அவர்களும் இந்த பூமியில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையின் போது அவர்கள் காண்பார்கள். காணும் பொழுது அங்கே என்னவென்று பார்த்தினால், குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள், குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்போ குத்தினவரை பார்த்தீங்கன்னா, அன்று அவர்கள் செய்தது பாவம் அல்ல. உலகப்பூர்வமாக சிந்திக்கும்போது அவங்களுக்கு தண்டனை உண்டு என்று இருக்கும். ஆனால் அல்ல, அவர்கள் செய்த காரியத்திற்கு பாவம் அல்ல. அங்கே குத்தினவரை பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்திலும் அவங்கள் அடக்கம் செய்யப்பட்ட அவங்களோட ஆத்மாக்கள் இவரை அல்லவோ நம்ம குத்தினோம் என்று அங்கு உணரப்படுவார்கள். அந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக தான் செய்த காரியத்திற்கு வருத்தப்படுவார்கள். அந்த நிமிடமே தான் செய்ததை உணர்ந்ததன் நிமித்தம் அங்கு அவர்களுக்கு விடுதலை உண்டு. சரி, அவங்க குத்துனத்துக்கு எப்படி பாவம் இல்லை? அப்போ அவங்க செய்ததுக்கு பாவம் இல்லையா அவங்க செய்த காரியத்திற்கு என்றால் இல்லை. ஏனென்றால் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இங்கே என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவுள். இங்கே சட்டம் தேவனுடைய கட்டளை அதுவாக தான் இருக்குது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை சாட்டையில் அடிக்கும்படியாக உத்தரவிட்டது, சிலுவையில் அறையும்படியாக உத்தரவிட்டது. சகலமும் அந்த அதிகாரத்தை தேவன் தான் அவங்களுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்திற்கு தேவ நீதியின்படி இந்த காவலாளிகள் கீழ்ப்படிந்தார்கள். ஆதலால் தேவன் நீதியின்படி பார்க்கும்போது அவரை குத்தினவர்களுக்கும் சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் சாட்டையால் அடித்தவர்களுக்கும் எந்தவித தண்டனையும் இல்லை. அந்த கடைசி நொடியில அவங்களுக்கும் விடுதலை உண்டு. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின அந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.